ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாத்திரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 614 ஆரம்பிக்கிறது. உயர் பண்புகளுக்கு ஊறு செய்யும் ஆசை. இப்படி பாவ ரூபம் எடுத்து பழிவாங்குவதில் முக்கியமானது பொய் ஆசைதான். இப்படி பல பொய்களை அடுக்க வைக்கிறது. பொய்க்கும் வித்து ஆசைதான். மனு முதலான மகா பெரியவர்கள் சகல மக்களுக்கும் அஹிம்சை, சத்தியம், திருடாமை, தூய்மை, புலனடக்கம் என்ற 5 உயர்ந்த பண்புகள் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த 5ஐயும் நாசம் பண்ணுவதாக ஆசை என்பது இருக்கிறது. ஹிம்சை ஏன் செய்கிறோம்? மாம்சத்தில் உள்ள ஆசையினால். இன்னொருத்தனமுள்ள ஒரு பொருளில் நமக்கு ஏற்படும் ஆசையால் அவனை ஹிம்சித்தாவது அதை பெற பார்க்கிறோம். சத்தியத்தை ஏன் விடுகிறோம்? ஆசை வைத்து எதையோ சத்தியமான முறையில் போய் அடைய முடியாது என்பதால் தான் இப்படி செய்கிறோம். நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நம்முடைய சொத்து, நம்முடைய அந்தஸ்து, மானம் போன்ற எதுவோ ஒன்றை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசைக்காகத்தான் பேசுகிற பொய்யெல்லாம், பண்ணுகிற மோசடி எல்லாம். பொருளிடத்தில் உள்ள ஆசையினால் தான் திருடுவது என்பதை விளக்க வேண்டிய அவசியமில்லை. ஆச்சார சுத்தியை விட்டு விடுவது, மனசு போனபடி சௌகரியங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையினால்தான். புலநடக்கும் போது ஆசையால் தான் என்பதை சொல்லவே வேண்டாம். அதாவது மனு சொன்ன 5 பெரிய தர்மங்களை மீற பண்ணுவது ஆசைதான். அறுப்பகைக்கு மூலம் 5 தர்மங்களையும் நிர்மூலம் செய்வதற்கு காரணம் என்றிப்படி சகல தோஷங்களுக்கும் பிறப்பிடமாக இருப்பது ஆசைதான். அகண்ட ஆனந்தம் மனத்துக்கு இல்லை. ஆக ஆரம்பித்த இடத்துக்கே திரும்பி வருகிறோம். நமக்குள்ளே தினம் தினம் நடக்கிற தேவாசுர யுத்தத்திலே நல்ல விருத்திகளான தேவசக்திகளை அதாகதம் பண்ணும் கெட்ட விருத்தி என்னும் அசுர சக்திக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானமாக இருப்பது ஆசைதான். உயர்ந்த சந்தோஷத்தை தருவதாக நமக்கு தோன்றுகிறது நல்ல ஆசைகள் கூட உண்மையில் துன்பம் தருபவைதான். ஏனென்றால் எப்பேற்பட்ட ஆசையாயிருந்தாலும் அது ஒருவித அரிப்பு தான். மனசில் அதிருப்தி இருந்து அதனால் ஏற்படுகிற அரிப்பு தான் ஆசை என்பது. மனசுக்கு எடுக்கிற தாகம்தான் ஆசை. ஆசை இருக்கிறது என்றால் மனசு என்று ஒன்று இருக்கிறது என்றே அர்த்தம். மனசு என்பது இருந்து விட்டால் உபத்திரவம் தான். மனசு ஆத்மாவுக்கு திடீயமான வஸ்து. அதனால் பயஹேதுவானது என்று பார்த்தோமே. இந்த மனசு என்கிற வஸ்துதான் அகண்ட ஆனந்தமான பரமாத்மா சிரித்து குறுகி போய் ஜீவாத்மா என்று வேஷம் போட்டுக்கொள்ளும் போது இப்படி அதை சின்னதாக குறுக்க வைத்து கட்டுவது. தனி ஜீவன்கள், இண்டிவிஜுவல் என்று தங்களை அவர்கள் தெரிந்து கொள்வதே தனித்தனி மனசுகளை கொண்டுதான். ஆனதால் மனசு என்பது பரமாத்மாவுக்கு வேறையாகத்தான் எப்பொழுதும் இருக்க முடியும். ரொம்ப உயர்ந்த நிலையில் கூட அது பரமாத்மாவை தொட்டு கவிந்து கொண்டோ அல்லது பரமாத்மாவின் சக்தி, கருணை முதலானவற்றை ஓரளவுக்கு தனக்குள்ளும் நிரப்பிக்கொண்டோதான் இருக்க முடியுமே தவிர அப்படியே அவனுடைய அகண்டாகார ஸ்வரூபத்தோடு ஒன்றாகி அவனுடைய அகண்டானந்தத்தை தானும் அனுபவிக்க முடியாது. இந்த மனசை பூராவுமே அவனிடமே கரைத்து இல்லை என்றாக்கி கொண்டால்தான் சாஸ்வதமான அகண்ட ஆனந்தம் கிடைக்கும். வைகுண்டத்திலே கைலாசத்திலே பேரானந்தம் அனுபவிப்பதாக சொல்வதும் கூட மனசை வைத்துக்கொண்டு பெரும் அனுபவம்தான். துவைத விசிஷ்டாத்வைத சித்தாந்திகள் இது துக்க கலப்பே இல்லாத சாஸ்வத ஆனந்தம் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் கூட அங்கே அவர்கள் முக்தர்களாக சொல்பவர்கள் பரமாத்மாவுக்கு வேறையாக இருந்து கொண்டு வேறுபட்ட மனசால் தான் அவரை அனுபவிக்கிறார்கள். ஆதலால் நிறைந்த நிறைவு நிலையிலே நிரந்தரமாக இல்லாமல் குறைவுகளுக்கும் துக்கங்களுக்கும் எப்போதாவது ஒரு சமயத்திலாவது ஆளாகத்தான் செய்கிறார்கள் என்று புராணங்களிலிருந்து தெரிகிறது. சாக்ஷாத் அம்பாள், மகாலட்சுமியிலிருந்து நாரதர், சனகாதிகள், பிருங்கி மகர்ஷி மாதிரியான மகா பெரியவர்களும் கூட தனியான ஒரு மனசோடு பரமாத்மாவுக்கு வேறே மாதிரி பாவத்தில் இருக்கும்போது துக்கத்துக்கும் கோபத்துக்கும் ஆளாவது, சாபத்துக்கு ஆளாவது, பரமாத்மாவை பிரிந்து ரொம்பவும் துக்கிப்பது, புலோகத்தில் பிறந்து பச்சாதாபப்பட்டு மிகவும் உக்கிரமாக தபஸ் செய்து தங்களையே வருத்திக் கொள்வது என்றெல்லாம் அவஸ்தைப்படத்தான் வேண்டியிருக்கிறது என்று புராண கதைகளிலிருந்து தெரிகிறது. அதனாலேயே தான் மற்ற பற்றுக்கள், ஆசைகள் விடுவதற்காக பரமாத்மா ஒருவனிடம் மாத்திரம் பற்று வையுங்கள் என்று, அதாவது பரமாத்மா ஒருவனிடம் மாத்திரம் பற்று ஆசை வையுங்கள் என்று பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுவிடற்கு என்று திருவள்ளுவர் சொன்னதற்கு மேலேயும் போய் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் என்று திருமூலர் சொன்னார்.
யுத்தம் தீர ஆசையை அழிக்க. நமக்கு சந்தோஷம் தருவதாக தோன்றினாலும் உண்மையில் கஷ்டம் விளைவிப்பதுதான் என்பதாக சில ஆசைகளை பற்றி மாத்திரம் நமக்கே தெரிகிறது. உதாரணமாக, அரிக்கிற போது சொரிந்து கொண்டால் இதமாய் இருக்கிறது என்று அப்படி பண்ணினால் அப்புறம் புண் ஜாஸ்தியாவது நமக்கு நன்றாக தெரிகிறது. அதனால் சொரிந்து கொள்ளாமல் கட்டுப்படுத்திக் கொள்ள பார்க்கிறோம். எல்லா ஆசையுமே அரிப்புதான். ஆசை என்பதே அரிப்புதான். அதன் பூர்த்திக்காக பண்ணுவதெல்லாமே சொரிந்து கொடுத்து புண்ணை செப்டிக் ஆக்குவதுதான். இதனால் என்ன ஏற்படுகிறது என்றால், ஆசை அழித்தால்தான் உள்ளே நடக்கும் தேவாசுர யுத்தம் தீரும், நமக்கு சாந்தி கிடைக்கும். எப்படி அழிப்பது? 100, 1000, லட்சமாக இத்தனை ஆசைகள் இருக்கின்றனவே. ஒன்றை அடக்கினால் இன்னொன்று தலை தூக்குகிறதே. அந்த இன்னொன்றை அடக்கப் போனால் முதல் ஆசையே நான் செத்தேனப்பார் என்று சொரூபம் காட்டுகிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்.